நான் மேடம் யார் நீ? பைத்தியமா உனக்கு எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்க? நீ யார் முதல்ல? எப்போ பார்த்தாலும் கும்முனே வந்து உட்காந்து. அறிவு இல்லாதவனாச்சு, போ அந்த பக்கம். சரி நம்ம விஷயத்துக்கு வா. என்ன இருக்குது நமக்கு விஷயம்? ஓகேட்டா உன்கிட்ட என்ன சொன்னேன் நான்? இதுக்கப்புறம் என்கிட்ட வராது, என் லைனுக்கே வராதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்போ என் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன்? சரி இருக்கட்டா விடு. பக்கத்தில் உட்காடுறான் அக்கத்தில் உட்காடுறான் அதெல்லாம் தேவையில்ல. நீ எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுற நீ ஏமாத்தின்னு இருக்கிற. ஆனால் எனக்கு முன்னாடி நான் வர வழியில் லைன் போட்டு உட்காந்து இருக்கிற நீ. பைத்தியமா நீ எனக்கு வந்து இங்கே நேச்சர் ரொம்ப பிடிக்கும், பார்க்கல வந்து உட்காடுறேன். என் லைனுக்கு நீ ஏன் வர? நீ தான் என் பின்னாடியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறேன் வரேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு மாமாவை பார்த்து கேட்குற கேள்வி அது. போட்டான் லவ் பண்ணுறே இல்லையா? தேவையில்லாத பேச்சு பேசாத. இல்லை பண்ணி தான் முடியாது. பண்ணி தான் அப்புறம் நான் கிட்னாப் கிச்சன் தூக்கின்னு போயிடுவேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இருக்கு பாரு. ஊன்னு சொன்னால் போதும், பயலுங்க ரெடியாக இருக்கானுங்க உன்னை தூக்கிறதுக்கு. இப்போ தான் 1 ஏக்கர் தென்னந்தோப்பை விற்க சொல்லியிருக்கிறேன். என்ன ஒன்று உன்னை தூக்கிறதுக்கு கொஞ்சம் செலவாகுமேன்னு பார்க்குறேன். என்னை தூக்கிறதுக்குலாம் நீ ஒன்றும் கவலைப்படத்தாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற என்னை தூக்கணுன்னுட்டு? அதிகமாக பேசாத, வாயை மூடு. புருஷனுக்கு மரியாதை கொடு. நீ இப்போ என் புருஷனா? ஐயோ 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 ஐயோ, அவ்வளோதான் எனக்கு வர்ற ஆத்திரம். யார் நீ? எனக்கு ஏன் புருஷன்? வருங்கால புருஷன் கை நீட்டி அடிக்கிறதே பொதுமக்களை ஏற்றுப்பாங்களா? காலை வச்சு அடிப்பேன். போயிடு மரியாதை எந்திரிச்சு. என்ன பண்ணுவான்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து என் பின்னாடி அங்கே போய் லவ் டார்ச்சர் பண்ணுவேன், என் ஆள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன். நான் இவளை லவ் பண்ணுறேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை உண்ணாவிரதம் இருப்பேன்னு போராட்டம் பண்ணுவேன். அதை ஞாபகம் வச்சுக்கினா நீ பேசு. உன் மனசில் நான் இருக்கிறேன். அது கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு, ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பைத்தியம் மட்டும் பெண்ணாத்திக்கிட்டு இருக்காத, எந்திரிச்சு போயிடுறான். அதனால் நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் டார்ச்சர் பண்ணுவேன். நீ எங்கே போனாலும் வருவேன். அந்த ஏரியாவிலலாம் ஆளை போடுவேன். செக் போஸ்ட் பண்ணி நிற்பாங்க, அவ்வளோதான். பைத்தியமாக தான் எனக்கு தெரியணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒழுங்கு மரியாதையே போயிடு. இப்போ தூக்கிடுவேன். என்ன தூக்குவ நீ? என்ன தூக்குவ? மீசே அழிச்சு போட்டு போ. ஓ என்ன மீசையை தூக்குன்னு சொன்னால அதான் தூக்கிட்டேன். போடா கிறுக்கு பயல. உன்னையே தூக்கிடுவேன். ஜாக்கிரதை, பார்த்து பேசு. அவளை ஈஸி. சரி லவ் பண்ணுறியா இல்லையா? நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எதுக்கு தேவையில்லாத என் மனசை நீ மாற்றின்னு இருக்கிறீங்க. உன் மனசை என்னன்னு மாத்திரம்ப்பா. உனக்குன்னு தனியாக என் இதயத்தில் ஒரு கூடு கட்டி வச்சு. இவ்வளோ பெரிய உருவத்துக்கும் மனசில் கூடு இருக்கா? ஆமாம், கூடு இல்லாமல் அப்புறம் நான் வீடாக கட்ட முடியும்? கூடு தான் கட்ட முடியும் மனசில். நான்லாம் வாழை வீடே பத்தாது, நீ கூடு கட்டாத. கூடு. ஆமாம், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பார்க்கு தான் 2 ஏக்கரில் பிடிக்கும். அதுவே இடம் பத்தாதுல்ல. சரி விடு, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. எனக்கு கட்டிக்கு போகிறவங்க தான் கவலைப்பட. நீ ஏன் கவலைப்படுற? கட்டுறதே நான் தானே ஜாலி. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. என் இதயத்தில் காது வச்சு கேளு. உனக்காக ஒரு கூடு கட்டி வச்சுருக்குறேன். கேட்டு பாருவா. எனக்கு காதே கேட்காது. காதல்னு துடிக்குதா இல்லையான்னு மட்டும் நீ கேட்டுப்பாரு. எப்போ எனக்கு காது கேட்காதுப்பா. என்ன ஏன்ப்பா கேட்க சொல்கிற? எனக்கு விருப்பம் இல்லாததை நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன். எதுக்கு என்கிட்ட நீ சொல்கிற? என்னன்னு வேறு ஃபோர்ஸ் பண்ணாத. எனக்கு பிடிக்கல. உன் மூஞ்சை பார்க்க பிடிக்கல, உன்னை பிடிக்கல, நீ பேசுறது பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னு சொன்னால் தான் பிடிக்கணும் அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்க. அப்போ பிடிக்கும்னு சொன்னாலும் பிடிக்கும்னு அர்த்தம் நீ சொல்லுவியே. நீ சொல்லவே இல்லையா? சொன்னா தானே நான் சொல்கிறதுக்கு. நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்? ஒரு வாட்டி சொல்லு. முடியாது. நீ சொல்லு. இப்போ என்னன்ற நீ ஃபைனலாக? என்ன பிடிக்கும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன ஏற்றுக்கிறேன். நடக்காது. சரி நீ ஒரு வாட்டி காதகத்து கேளு. கேட்க முடியாது. நான் ஏன் கேட்கணும்? கேளு. இங்கே பாரு, உனக்கு இதயத்தில் எப்படி கேட்குது சத்தம்? ஐயோ தேவடா, நன்னி வீடுతో ఇచ్చి చంపుతావే. முன்னாடி பச்சையாக திட்டுற. நான் தெலுங்குல சாமிக்கிட்ட வேணும், உங்ககிட்ட பேசலை. ஓ, சாமிக்கிட்ட இப்படியெல்லாம் வேண்டியா? என்னான்னு வேணும் சொல்ல முடியாது. நான் ஏன் உன்கிட்ட சொல்லலாம்? சாமிக்கிட்ட என்னான்னு வேண்டும் சொல்லு. முதல்ல சீக்கிரம் இவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஐயோ தேவடா, மறுபடியுமா? எவ்வளோ பெரிய பேட் வேர்ட்ஸ் பேசுகிறடி நீனு புரியாமல். இங்கே பாரு, எனக்கு கோவம் வராது. வந்துருச்சுன்னா அப்புறம் நீ கண்ட்ரோலே நான் பண்ண முடியாது. வந்துச்சுன்னா இப்பயே தாலி கட்டு மாமோய்.
அப்படின்னீங்க. ஏன் உனக்கு ஏதோ கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? உன்னை வந்து அன்னைக்கு நீ எதுக்கு என்னை பேட்டி எடுக்க வந்த? அன்னையிலேருந்து என் மனசு உங்ககிட்ட பறி போயிடுச்சு, அவ்வளோதான். நான் பண்ணதில் மிகப்பெரிய தப்பு இருக்கும். அதை ஏன் பண்ண டெய்லி வருத்தப்பட்டுட்ருக்கேன். படு, நல்லா படு. எனக்காக படு. தாலி கட்ட போகிறவனுக்காக கஷ்டப்படுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஏன்டா இந்த மூஞ்செல்லாம் யாரா கட்டிட்டு வாழ்வா? ஏன்டா உயிரை எடுக்கிற? நீ தான் கட்டி. ஆமாம், உனக்கு கண்ணு தெரியாதா? இப்போ பார்த்தா கண்ணாடியோட தான் திரியிறியே. கண்ணு அவிஞ்சு போச்சா உனக்கு? டெய்லி மாட்டிக்க, உன் மூஞ்ச பார்க்கவே முடியல. பாஷா டெய்லி இந்த பாஷா பாய் எந்த இங்கே பாரு, திருப்பியும் சொல்கிறேன், இந்த கண்ணாடி போட்டதுக்கே ஒன்று எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எந்திரிச்சு போய் சரி கண்ணாடியை கட்டிடுறேன். இப்போ அறவே சுத்தமாக பிடிக்கல. சரி கண்ணாடியை போட்டுக்கிறேன். மொத்தத்தில் உன்னை எனக்கு பிடிக்கல சுத்தமாக. நீ சொல்கிறது எனக்கு பிடிக்கும். ஐ லவ் யூன்னு சொல்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ பகவானே, இந்த கைஷடை கூடலாம் வச்சு என்ன ஏன் இப்படி சாவடிக்கிறீங்க? எந்த கைசிட கூட? நீரா சார் உங்களை கழிச்சிடன்னு சொல்லிட்டு என்ன அந்த ஆள் கூட என்ன கோத்து விடுற? அவருக்கு தான் கோத்து விட முடியும், வேற யார்கிட்ட கோத்து விட முடியும்? அவ்வளோதான், உன்னை மரியாதை கெட்டுடும். நீ தானே கழிச்சிடன்னு திட்டுற. அப்புறம் அவருக்கு தெரியணுமா வேணாமா? பாய் ஃப்ரெண்டு வருவான் இன்னைக்கு, அவனை மீட் பண்ண வந்திருக்கேன். எந்திரிச்சு மரியாதையே இப்போ உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆளு கூட உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அவன் என்ன எந்திரிச்சு என்ன பண்ணுவான்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சு நீ காதை கடிச்சு ஜூஸ் உறிஞ்சிருவான் போல இருக்கு. லவ்வர்ஸ் நாங்கள் ஏதோ பேசிக்கோ, உனக்கு என்ன? எந்திரிச்சு நீ போ. என்ன மாதிரி மூணாவது ஆள் நீ எந்திரிச்சு வெளியில் போ. என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஷோப்பா, இந்த பில்டப்லாம் இங்கே வேண்டாம். எந்திரிச்சு கிளம்பு. அவன் வர நேரம் நீ இருக்கக்கூடாது. பில்டப் விட்றணும், பீலை விட்றணும். நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வா, போயிட்டே இருக்கலாம். இப்போயே தாலி கட்டுறேன். பைத்தியம், நீ சரியான மென்டலாக இருப்பேன்னு நினைக்கிறான். நீ இப்போ பார்த்தா தாலி கட்டுறேன் வான்னு கூப்பிட்டு இருக்கேன். போகிற வர பொண்ணுங்களாம் இதான் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்து சுற்றிக்கிட்டு. இதான் வேலையா உனக்கு? போகிற வர பொண்ணுங்களை நான் எதுக்கு பண்ணுறேன்? எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான். அதனால தான் உன்னையே சுற்றி வந்துருக்கேன். நான் நம்புற மாதிரி இல்லை. நீ எந்திரிச்சு போ. நச்சுன்னு நங்குரம் போட்ட மாதிரி அன்றைக்கி ஆங்கர்னு சொல்லிக்க மாட்டேன். தெரியாமல் வந்துட்டப்பா. நீ எந்திரிச்சு போறியா இல்லையா? இப்போ முடியுமா முடியாதா? நீ வந்த நங்குரம் போட்ட மாதிரி நச்சுன்னு இருக்குது என் இதயத்தில். அதை யாராலையும் பிரிக்க முடியாது. பொத்தி பார்த்துக்கணும். அப்படியா? கடலை தூக்கி போட்டுறேன். கடலோட அப்படியே நங்குரம் போட்டு உட்காந்துக்க. போ, எந்திரிச்சு போ. நீ வந்தால் போட்டுக்கணும் உட்கார. நீ வரியா இல்லையா சொல்லு. முடியாது. நம்ம பீச்சுக்கு போகலாம். என்ன ஏன்டா கூப்பிட்ற பீச்சுக்கு? நீ போய் எங்கேயோ தொலையா. தனியாக போக முடியும். நீ வந்தால் தான் கூட சேர்ந்து போக முடியும். நான் ஏன் வரணும் உன் கூட? நீ வந்தால் தான் நல்லா இருக்கும். இங்கே பாரு, டைம் ஆச்சு. ஆள் வர நேரம். நீ மரியாதையாக போயிடு. அவன் இருக்கும்போது இருந்தால் அவனுக்கும் உனக்கும் கை கலக்கு வந்துடும். அப்புறம் அவனை அடிச்சிருவான். எந்திரிச்சு போயிடு. என் மரத்தை புட்டிங்க அடிப்பேன் நான். அப்படி வேரோட வந்தான். அவனை நீ அடிச்சுன்னா நான் உன்னை அடிப்பேன். இது செவரை உடச்சி அடிப்பேன் கல்லால். ஞாபகம் வச்சு. இவ்வளோ பொண்ணுங்க பார்த்தாங்க. அப்போல்லாம் நான் எனக்கு அந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு வேணாம், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நின்ன. என்ன போய் நீ பிடிக்கலன்ற. ஓஹோ, அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க இந்த மூஞ்சி முகரக்கட்டையை பிடிச்சி போய். நான் நம்புற மாதிரியா இருக்குது. நம்பினாதான் சோறுன்னு வேற சொல்லிட்டாங்க. நம்பு. உனக்கு சோறு வேணுன்றதுக்காக நீ சொல்லின்றதெல்லாம் நான் நம்பணும் எனக்கு அவசியம். இங்கே பாரு, உனக்காக நான் எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் வரப்போகிறதில்ல என்ன தேடின்னு. நீ எனக்கு ஓகே சொல்லிட்டு நான் ஏற்றுக்க. ஆக்சுவலாக இருக்கிற பொண்ணில் எந்த பொண்ணும் ஒன்று பார்க்க வரமாட்டான். நானும் வரமாட்டேன், யாரும் வரமாட்டாங்க. அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம் என்கிட்ட வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு எந்திரிச்சு போ. என் ஆள் வர நேரம் போ. உனக்காக துடிக்கிற ஒரு இதயத்தை கூட நீ வேணான்றிய. இதை என்னை விட ஒருத்தன் பத்திரமா உன்னை பார்த்துக்க வருவான்னு நினைக்கிறியா? நீ யாருப்பா ஆல்ரெடி? நான் கேட்குறேன். எனக்கு நான் உன் ஆளு. ஐயோ அதை கேட்டாலே இதயமே வெடிக்குதே, என் தலையும் வெடிக்குது. அச்சோ, நான் என்ன பண்ண தெரியல தேவடா. சரி, அடுத்த வாட்டி பார்த்து கேளு, யாருன்னு கேட்காத. போட்டா தொடப்பக்கட்டை. தொடப்பக்கட்டையோ கறிக்கட்டையோ இல்லை கொல்லிக்கட்டையோ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ ரைமிங்க கறிக்கட்டை கொல்லிக்கட்டை தொடப்பக்கட்டைன்னு இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. மரியாதையாக போயிடு. காமெடி பண்ணுற சீன்லாம் இங்கே என்கிட்ட வேண்டாம். நான் சிரிக்க மாட்டேன். ரைமிங் இல்லை டைமிங். அது மறந்துடாத.
ஏன் உனக்கு என்னதான் கிறுக்காயிடுச்சு இப்படி உட்காந்துட்டு பெணாத்திக்கிட்டே இருக்கு தெரியுற? எனக்கு பிடிக்கவே இல்லை நீ பேசுறது. நீ காதல் பண்றதெல்லாம். கிறுக்கன் அப்படித்தான் கிறுக்குவான். அதை நீ போய் தனியாக்கி இருக்குடா. நீ ஒரு பைத்தியக்காரா. நீ போய் தனியாக்கி இருக்கு போ. தனியாக தொங்கு. ஏன் என்கிட்ட வர? நீதான் வேணும் வரான். பைத்தியக்காரன் தான் நான். காதல் கிறுக்கன் தான் நான். சொல்லு, என்ன வேணாலும் சொல்லிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அதுக்கு மட்டும் டேட்டை மட்டும் சொல்லு. இதுக்கு மேலே உங்க கூட பேச எனக்கு டைம் இல்லை. நான் போகிறேன். போவாத. அவள் போனால் போகிறா. டெய்லியும் இதே வேலை தாங்க அவளுக்கு. அவள் போகிற பக்கம்லாம் நம்ம ஆளை போடுவோம். செக் போஸ்ட்டு மாதிரி நிப்பாட்டுவோம் ஒரு 10 பேர். நாளைக்கு அவளை ஃபாலோ பண்ணுறதே வேலை. நம்ம லவ் டார்ச்சர் பண்ணணும் அவளை. அன்றைக்கும் தான் இருக்கும். எப்பயுமே லவ் டார்ச்சர் பண்ணால் தான் அவன் மனசு மாறும். அது அவளுக்கு முதல்ல தெரியணும். திருப்பி வர மாதிரி தெரியுது என்னன்னு பார்ப்போம். உயிரோடு இருந்தால் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.